ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக மாடி தோட்டம் பற்றி நான் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி வெளியூர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மழையும் அடிக்கடி பேஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் சரியாக மாடி தோட்டத்தை பற்றின அப்டேட் கொடுக்க முடியல. இன்றைக்கி நான் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணேன் எங்கள் மாடி தோட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மழை பேஞ்ச நாட்களில் மாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி மாடியை மெயின்டைன் பண்ணுங்கிறதையும் இதில் பார்க்கலாம். மழை நேரங்களில் மாடி தோட்டத்தில் நம்ம தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். நம்ம ஸ்டாண்டு போட்டிருக்கிறதுனால தண்ணி எதுவுமே அங்கே தேங்கலை. நம்ம ஸ்டாண்டு போடாமல் இருந்தோன்னா அது தண்ணி சம்டைம்ஸ் தேங்கும், குப்பைகள்லாம் சேர்ந்துருக்கும். இந்த ஸ்டாண்டு இருக்கிறது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. தண்ணியெல்லாம் வேகமாக ஓடிடுச்சு. அதே மாதிரி தொட்டிகளில் இருக்க செடிகள்லாம் நல்லா இருந்துச்சு. தொட்டிகளில் துவாரங்கள் நல்லா இருந்ததுனால அதிகப்படியாக தண்ணி இருந்தால் கூட அதெல்லாம் வெளியேறிடுச்சு. அதனால் மழையினால் தொட்டியில் தண்ணி தேங்கலை. அதையும் நம்ம கவனிக்கணும். மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க போய் பார்க்கணும் மாடியை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சு முடித்தோடனே மாடியில் போய் பார்த்து தண்ணி எதுவும் தேங்கி நிற்கிதா, அந்த தண்ணி வெளியேற இடங்கள்ல இருக்க குழாய்கள் எல்லாம் அடைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துட்டா நல்லா மாடியை பராமரிக்க முடியும். அதே சமயம் கார்டனையும் நல்லா பராமரிக்க முடியும். சில செடிகள்லாம் மழையில் காற்றுல அப்படியே சாஞ்சு கிடந்துச்சு. தக்காளி செடி அப்படியே சாஞ்சு கிடக்குது பாருங்கள். நல்லா கொடியாக வந்துருது இந்த செடி, இப்போ சாஞ்சு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மழை அதிகமாக கண்டினியூஸாக பேஞ்சதுனால நம்ம எந்த ஒரு மேலுரமும் செடிக்கு கொடுக்கல. அதனால் அதோட வளர்ச்சி குன்றி கொஞ்சம் காய்கள் குறைஞ்சிடுச்சு. இது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காய்ப்பு குறைஞ்சிடுச்சு. காரணம் என்னென்னா, நான் எந்த ஒரு மேலுரமும் கொடுக்காம விட்டுட்டேன். கண்டினியூஸாக மழை வர்றது, இல்லைன்னா நான் வெளியூர் போகிறது, இந்த மாதிரி சூழல்னால கொஞ்சம் பராமரிப்பு குறைபாடு ஏற்பட்டுருச்சு. மேலுரமோ இல்லை வேறு பயிர் ஊக்கிகளோ எதுவும் கொடுக்காமல் விட்டுட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு. இருந்தால் கூட இப்போ சில ஹார்வெஸ்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா, நாங்கள் எந்த அளவுக்கு மண்கலவை தயார் பண்ணமோ அதுலேருந்து கிடைச்ச பலன் தான். ஏன்னா அந்த மண்கலவைக்கு அப்புறம் அதில் போட்ட உரங்களுக்கு அப்புறம் வேறு எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ணலை. எந்த ஒரு பயிர் ஊக்கிகளும் கொடுக்கல, வளர்ச்சி ஊக்கிகளும் எதுவுமே நாங்கள் கொடுக்கல. அதனால் இப்போ பயிர் சில காய்கறிகள் காய்க்குது. மண்கலவையெல்லாம் நம்ம தயார் பண்ணி தொட்டியில் நிரப்பி வைக்கிறப்ப 1 இன்ச்சு மேலேருந்து கேப் விட்டு தான் நிரப்பி வச்சுருந்தோம். ஆனால் தொடர்ந்து தண்ணி ஊற்றுறதுனாலையும் மழையினாலையும் இப்போ மண்கலவை பார்த்திங்கன்னா அரை தொட்டி தான் இருக்குது. இதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் மண்கலவை ஆட் பண்ணணும். கொஞ்சம் மேலுரமும் ஆட் பண்ண வேண்டியிருக்குது. மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாடியை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக கூட்டி விட்டோம். நல்லா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மண் மட்டும் இருந்துச்சு, அதை கூட்டி விட்டுட்டோம். ஸ்டாண்டு போட்டதுனால ரொம்ப வசதியாக இருந்துச்சு. கீழே க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தரையும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இப்படி இருந்துச்சுன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. திரும்பவும் மழை பெஞ்சால் கூட தண்ணி வேகமாக ஓடி குழாய் வழியாக கீழே போயிடும், தண்ணி தேங்காது. இன்றைக்கி மாடியில் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்மள்ட்ட கத்திரி 4 ரகம் வச்சுருக்கோம். ஒன்று நீட்ட கத்திரி, அது பச்சை கலரில் இருக்கிறது. இன்னொன்று பச்சை கலரில் இருக்க குண்டு கத்திரி இருக்குது. இது இல்லாமல் ஏந்தல் கத்திரி, மணப்பாறை கத்திரி, இந்த 4 ரகங்களும் நம்மள்ட்ட இருக்குது. இதில் இப்போ நீட்ட கத்திரி நிறைய காய்ப்பு காய்ச்சி இருக்குது. அதை தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இயற்கை முறையில் நம்ம காய் உற்பத்தி பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்றப்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக கத்திரியில் பூச்சிகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரியில் எதுவுமே பூச்சி நோய் தாக்குதல் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா வந்துச்சு. நான் இயற்கை முறையில் தான் செய்கிறேன். எந்த ஒரு ரசாயனமும் இதில் இடுபொருளும் சேர்க்கலை. ஆனாலும் எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக இருந்ததுனால நம்மளுடைய காய்கறிகள் நல்லாவே விளைச்சல் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மழை காலத்தில் நிறைய செடிகள் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுவும் கொடி வகை காய்கறிகளை பார்த்தா பெரிய விளைச்சலே இல்லை. அதனால் எதெல்லாம் சரியாக காய்ப்பு இல்லையோ, சிலது சரியாக பயிர் வளர்ச்சி இல்லையோ அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு புதுசாக விதை போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மழை காலங்களில் கொஞ்சம் காய்கறிகளையும் சரியாக பறிக்காமல் விட்டுட்டோம். சில காய்கறிகள் பழுத்துருச்சு, சிலது முத்திடுச்சு. அந்த பிரச்சனையும் நிறையா இருந்துச்சு. கத்திரி, தக்காளி, மிளகாய் இது 3மே நாங்கள் நாற்று விட்டு நடவு செஞ்சது தான்.
ஒவ்வொரு காய்கறியும் வந்து 10லேருந்து 15 தொட்டிகள் வச்சுருக்கோம். அதனால் ஓரளவுக்கு இந்த 3 காய்கறிகளும் எங்களுக்கு வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு காய்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா கத்திரி, அப்புறம் மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் நன்றி.